லா யதுகுலுல் ஜன்னத முதுமினுல் ஹம்ர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பியரு, பிஸ்கி, பிரண்டி, கஞ்சா, அவினு, தூளு, ஐசி, கேஜி, இப்ப புதுசா வந்து ஃபுல் இதெல்லாம் பொட்டிய மரண்டைக்கு மிதக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு சின்ன உருண்டை நாக்குக்குள்ள வச்சா மிதக்குறான். அவன் எங்கேயோ போறான். அவனுக்கு தலையை நிமித்த முடியாது, குனிஞ்சுதான் நிற்பான். ஒழுக்கமான பொடியன், தலையை நிமித்தி பேச மாட்டான் என்று உம்மா சொல்லுவா. அது ஒழுக்கம் இல்லை, இங்க ஒழுகினது, வாக்கில போனது. சகோதரர்களே, இன்றைக்கு 700 ரூபாய் 1000 ரூபாய் அது இல்லாட்டி ஆஜிமார தோட்டத்தில் தேங்காயை களவெடுக்கிற இவன் ஊட்ட போய் அதை இதை களவெடுத்து வித்தி அதை திண்டி அவனுக்கு இருக்க இயலாது. ஹராத்துக்கு ஹராம். சகோதரர்களே, காசு இல்லாட்டி உம்மாக்கு அடிக்கான், பாப்பாக்கு அடிக்கான், களவெடுக்கான், சொந்த உம்மாட தங்கத்தை எடுக்கான், களவெடுத்து வித்தாது அதை திங்குறாங்க. எத்தனை வாலிபர்கள், களிம சொன்ன வாலிபர்கள் அவர்கள் அங்கால இங்கால பேசல. நமது முஸ்லிம் வாலிபர்கள், நமது ஹாஜிமார்கள் கஞ்சா சுப்ஹானல்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் என்று குடிக்கிறாங்க. ஏண்டா அது 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 மூலிகையாம் என்று சொல்றாங்க. சகோதரர்களை சிந்தனை செய்து பாருங்கள். எத்தனை வாலிபர்கள், எத்தனை ஓடாவிமார்கள், எத்தனை மேசமார்கள், எத்தனை தொழிலாளிகள் எல்லாம் இது இல்லாம வேலைக்கே வராங்க. இல்ல, அது இருந்தாத்தான் செங்கால பிடிக்க முடியுது, அது இருந்தாத்தான் மேசக்கரண்டை பிடிக்க முடியுது, அது இருந்தாத்தான் பெயிண்ட் பிரஷ் பிடிக்க முடியுது. பழகிட்டாங்க. ஹராம் என்று நபி சொன்னாங்க, நரகம் என்று சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குடிப்பவர்களே, நீங்க குடிக்கலாம், வட்டிசாரம் காரதியில போய் அந்த கடையில நீங்க ஆளுட்டி அனுப்பி எடுக்கலாம். இஹ்லாஸோட ஒத்தருக்கும் தெரிய போடாண்டி 750 ரூபாய் போத்தலை வாங்கி நீங்க அடிக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமையில் அல்லாஹ் கூட கூப்பிடுவான். கூப்பிட்டு, ஹாஜியார் நீங்க இந்த பிராண்ட் தானே பாவிச்சீங்க, இதோ ஒரு பிராண்ட், இதை குடிங்க என்று சொல்லுவான். தாகத்தால் தவிக்கும் போது அதை அள்ளி குடிப்பாங்க. அது என்ன யார சொல்லலான்னு கேட்ட உடனே சொன்னாங்க, இது நரகவாதியில உடம்புல வரக்கூடிய சேலும் சீலும் ரத்தமும் என்று சொன்னாங்க. அல்லாஹு அக்பர். எவ்வளவு கவலைப்படணும், எவ்வளவு சிந்திக்கணும் சகோதரர்களே. இங்க இன்பமா தான் இருக்கும், அதை தூக்கி வச்ச நல்லாத்தான் இருக்கும், உமிஞ்ச நல்லாத்தான் இருக்கும். சின்ன விரல நகத்தை வளர்த்து அதை உமிஞ்சக்குள்ள நல்லாத்தான் இருக்கும் சகோதரர்களே. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. இதை தெளிவாக பேச வேண்டும், ஒவ்வொருவரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இது ஹராம், தெளிவான ஹராம், சொர்க்கமும் போக முடியாத ஹராம். இதை தவிந்து கொள்ள வேண்டும், தௌபா செய்ய வேண்டும், மாற வேண்டும். திருந்திரவங்க, இது குடிக்கிறவங்க பள்ளிக்கே வாரதே இல்லை. அப்ப எப்படி இந்த பயானை கேட்பாங்க?